உங்களை போல இந்த இயேசுனா எங்களுக்கு யாருன்னு தெரியாது. எங்களுக்கு யாரும் வந்து சொன்னாங்க, இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன தேவன் எங்களை அனுப்பி இருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. ஒருவன் சொல்லாவிட்டால் ஒருவனால கேட்க முடியாது, ஒருவன் கேட்காவிட்டால் இருதயத்தில் விசுவாசிக்க முடியாது. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கு சொல்லுனாரு. அப்படி இன்னும் சொன்னாரு, இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்கள் வியாதிகளை சுமந்தார், இயேசு உங்கள் பாவங்களை மன்னித்தார், இயேசு உங்கள் அக்கிரமங்களை மன்னித்தார். இதுதாங்க நல்ல செய்தி. அன்பு சகோதரே, நான் சொல்ற காரியத்தை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. இந்த உலகத்துல என்னைக்கு உண்டாக்குற தெய்வத்தை விட்டுட்டு ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழறானோ அவனை போல இந்த உலகத்துல பரிதமானவன், ரொம்ப பரிதமானது அவன் வாழ்க்கை. பாருங்க, எது எதுல இருந்து வந்ததோ அது அதோட கூட இருக்கணும். உதாரணம் சொல்ல கேட்டுங்க, எது எதுல இருந்து வந்ததோ அது அது கூட இருக்கணும். அப்பதான் அதுக்கு மதிப்பு. இல்லைன்னா அது வாழ்க்கைய செத்ததுக்கு சமம். இப்ப தண்ணி எத்துங்க, சமுத்திரம், கடல், அந்த கடல்ல மீன் உண்டாக்கப்பட்டது. அந்த மீனை தண்ணியில இருந்து பிரிச்சு தரையில போட்டு பாருங்க, தவிக்கும், வாழ முடியாது. அது தண்ணியில நல்லா இருந்த மீனை தூக்கி தரையில போடுங்க, அது துடிக்கிறத கவனிச்சு பாருங்க. ஏன்னா அது தரையில உண்டாக்கப்படல, தண்ணியில உண்டாக்கப்பட்டது. அதே தாங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆகாயத்து பறவைகள் எல்லாம் எங்க உண்டாக்கப்பட்டுச்சுன்னா ஆகாயத்துல. மேலகிற பறவைலாம் கீழே வந்தா ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ முடியாது. அல்லேலூயா. அப்ப எது எதுல உண்டாகுச்சோ அது அதுல இருக்கணும். அன்பு சகோதரே சகோதரிகளே, மரம் கூட பாத்துங்க, மண்ணோட அது ஒட்டிதான் மரம். மண்ணு விட்டு விழுந்துச்சுன்னா அந்த மரம் செத்துரும். ஒரு குழந்தை கூட ஒரு பெத்து எடுத்த போது அந்த தாய் வயிற்றுல இருந்து பெத்து எடுத்த அந்த பிள்ளை வந்து தாயை ஒட்டி இருக்கணும், வளர்க்கணும். அப்பதான் அந்த பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும். இன்னைக்கு தெய்வத்தை விட்டுட்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கை இன்னைக்கு மனுஷ வாழ்க்கையில தோல்வி, அவமானம், வெட்கம், அசிங்கம், பாவம், வறுமை, தரித்திரம், வியாதி, வறுமை, தற்கொலை, பிரிவினை, கலகம், எரிச்சல். அன்பு சகோதரே சகோதரிகளே, இன்றைக்கு ஒருவேளை இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறியாத இருந்தா பாருங்க, நீங்க இங்க இருந்து அப்படியே பார்க்கும் போது நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து வெளிநாட்டுல இருந்து வந்து நினைக்காதீங்க. வீராஸ் துணி கிடக்குதா, பக்கத்துல அண்ணா சத்திரம் இருக்குதா, அது பக்கத்துல மாடலைன்னு ஒரு தெருவு இருக்குது, அங்கிருந்து தான் வந்துக்கிறோம். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வரல. அன்பு சகோதரே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ எங்க வாழ்க்கையில கூட எங்களுக்கு தெரியாதுங்க. எத்தனையோ காரியத்தை நாங்கள் செய்தோம். ஆனா ஒரு நாள் இருக்குது நிச்சயம். நீ படிச்சுரு, படிக்காயிரு, நீ பணக்காரனாரு, ஏழையாரு, யாராயிரு, ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம். அன்னைக்கு உண்மையா நீ இந்த கடவுள் யாருன்னு தேடுற ஒரு நாள் ஒண்ணு வரும். என் வாழ்க்கையில கூட அன்பு சகோதரி சகோதரி, நாங்க பாருங்க ரொம்ப வயசானவங்களா இல்ல, ரொம்ப வயசாகி போய் அப்படி பக்தி, எங்களை பார்த்தா பக்தி தேர்து, பக்தி எல்லாம் இல்லைங்க. புத்தி இல்லாத வாழ்ந்தோம், நானும் இல்லாத வாழ்ந்தோம், விவரம் தெரியாத வாழ்ந்தோம், அன்பு இல்லாத வாழ்ந்தோம், கெட்ட காரியத்தை இந்த உலகத்துல செய்து வாழ்ந்தோம். யார் புத்தியை நாங்க கேட்கல, யாருடைய நாணத்துல நாங்க கேட்கல, யார் சொல்லுகிற அறிவை நாங்க ஏற்றுக்கொள்ளல, எங்க மனம் போகிற போக்குல நாங்க வாழ்ந்தோம். ஆனா ஒரு நாளுக்கு இதுப்பா ஐயா, ஒரு நாளுக்கு கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டு, இந்த வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போற ஒரு நாளுக்கு அன்னைக்கு தெரியும் நம்ம எங்க போறோம். அன்பு சகோதரி, இன்னைக்கு உடல்ல பலன் இருக்கலாம், நல்லா பணம் சம்பாதிக்கலாம், வீடுகளாம், நல்லது நல்லது நல்லது. ஆனா இந்த உலகத்தை விட்டு போகும்போது உன் வீடு வராத, இந்த உலகத்தை விட்டு போகும்போது உன் பிள்ளைங்க, உன் கணவன், மனைவி யாரும் வர மாட்டாங்கல்ல. வேதம் சொல்லுது, நீ உலகத்தை ஆயத்தப்படுத்து, தன் ஜீவனை நஷ்டப்படுத்துற உனக்கு என்ன லாபம்? அன்பு சகோதரே, இயேசு கிறிஸ்து சொன்னார், இது பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது, மனம் திரும்புங்கள். இயேசுநாதர் சொன்னாருங்க, இந்த பூமியில வந்து மனம் திரும்புங்கள். நம்ம ஆளுங்க என்ன மதம் மாத்திரம், மதம் இல்லைங்க, மதம் கொள்கை. நீ ஒரு சொக்கா போட்ட, நான் ஒரு சொக்கா போட்டுப்பேன், நீ நடந்த முன்னாடி நானும் நடந்த, அது கொள்கை. மனது எண்ணங்கள்ங்க. இன்னைக்கு பாழா போன எண்ணம். நேற்று கூட 17 வயசு பையன் நான் பார்த்தேன் எங்க வீட்டாண்ட, அவன் கஞ்சா பிடிச்சிக்கிறானா, போதை மாத்திரை போடுகிறான்னு தெரியல, நின்று இப்படி உட்காந்துக்கிறவன் எழுந்து நிக்க முடியல, 2 முட்டியில வலு இல்ல, இப்படி ஆடுறா அப்படி ஆடுறா, ஊழலாம், எத்தனை வாட்டி ஊழலாம். ஒருத்தர் நான் கவனிச்சுன்னு இருந்தேன், ஒருத்தன் கூட இந்த உலகத்துல இருக்கிறவன் உதவியே செய்யல. அன்பு சகோதரே, இன்னைக்கு நீ நல்லா இருக்க மட்டும் தான் வாழ்க்கை. நீ தவறி போய் பாரு, நீ வழுவி போய் பாரு, நீ கெட்டு பாரு, நீ எல்லாத்தையும் இழந்து பாரு, இந்த உலகத்துல ஒருத்தவனுக்கு உதவி செய்ய மாட்டான். அன்பு சகோதரே, உனக்கு உதவி செய்ய இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வந்தார். வேதம் சொல்கிறது, நான் சொல்ல, பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது லேசான காரியமா? வேதம் சொல்வது, என்ன ஆபத்து காலத்துல என்ன நோக்கி கூப்பிடு, நான் உன்னை தப்பு வைப்பேன். அன்பு சகோதரே, தரித்திரமா, வியாதியா, பயமா, தற்கொலை எண்ணமா, பாவ சிந்தையா, வீட்டுல நிம்மதி இல்லையா, அன்பு இல்லையா, கணவனை எழுந்தியா, பிள்ளைகளை எழுந்தியா,
வாழலாமா செத்துலமா இருக்குதுன்றியா? அன்பு சகோதரே, என் ஆண்டவராக இயேசு சொன்னா, நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணத்துக்கு இந்த இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அன்பு சகோதரே, நான் நினைச்சதெல்லாம் என்ன தெரியுமா? 2000 இன்னைக்கு 2024 இந்த சொந்த இயேசு இந்த சொந்த தெய்வமா உள்ளத்தை ஏத்துக்கினேன். இனிய மட்டும் 24 வருஷம் என் வாழ்க்கையில எந்த பலவீனம் இல்ல, எந்த பீடி பழக்கம் இல்ல, எந்த பொம்பளை பழக்கம் இல்ல, எந்த குடி பழக்கம் இல்ல, எந்த விதமான சினிமா பைத்தியம் இல்ல. இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறோம். மனுஷனுடைய நீ என்னதான் வாழ, உன்னால பரிசுத்தமா இருக்க முடியுமா? சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் மனச குடிக்கிறான்? குற்ற மனச்சாட்சிங்க, நிம்மதி இல்ல, வீட்டுல சமாதானம் இல்ல. அன்பு சகோதரி சகோதரிகளே, உண்மையா சொல்றேன், இயேசு சொன்னா, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அவன் பாக்கியவான். ஐயா, உன் பாவம் மன்னிக்கப்படணும்னா இயேசு ரத்தம் கண்டிப்பா தேவைப்படுதுயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்குமா. அன்பு சகோதரி சகோதரியே, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அறியாத இருந்தா நீங்கள் அறிந்து கொள்ள தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்வது, காலம் பொல்லாததா இருக்கிறபடினால் நேரங்களே காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள். சகோதரே, சொந்த குடும்பத்தில் அவமானமா? சொந்த பிள்ளைங்க மதிக்கலையா? சொந்த தாய் தகப்பன மதிக்கலையா? நீ பெற்றது வேஸ்ட், நீ உதவ மாட்ட, நீ வாழுது வேஸ்ட், நீ செத்துரு, உன்னை சபிக்கிறாங்களா? நான் சொல்றேன், கெட்டு போனதை ரட்சிக்க இந்த பூமியில இயேசு வந்தா. உன் வாழ்க்கை எப்படி இருக்குது ஏதா இருக்குதோ எனக்கு தெரியாது. அன்பு சகோதரே, ஒரு தடவை இந்த இயேசுவை கூப்பிட்டுப்பார். வேதம் சொல்ல, அவர் தூரத்துக்கு தேவன், சமீபத்துக்கு தேவன். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடுகிறவனுக்கு நான் மறு உத்தரவு தருவேன். அன்பு சகோதரே சகோதரியே,